ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. பரபரப்பான அரசியல் சூழலில் மீண்டும் சென்னை வருகிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். எப்போது இவர் சென்னை வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது? இந்த சென்னை வருகையின் முக்கிய அம்சங்கள் என்ன? முழு விவரம். வணக்கம். வரும் 14ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வர இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. சென்னை வரக்கூடிய நிர்மலா சீதாராமன் ராயப்பேட்டையில் இருக்கும் மியூசிக் அகாடமியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க இருக்கிறார். வரி மறுசீரமைப்பு என்பது சமீபத்தில் நடைபெற்று இருந்தது. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு இந்த வரி மறுசீரமைப்பு என்பது நடைபெற்று இருந்தது. எனவே அது தொடர்பாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நிர்மலா சீதாராமன் பங்கேற்க இருக்கிறார். அந்த வகையில வரக்கூடிய 14ஆம் தேதி காலை 10 மணி அளவில் ராய்பேட்டையில் இருக்கும் மியூசிக் அகாடமியில் நடைபெறக்கூடிய வரி மறுசீரமைப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொள்வதற்காக சென்னைக்கு வருகை தர இருக்கிறார். இதற்கிடையே பாஜக நிர்வாகிகளுடனும் அவர் ஆலோசனையில் ஈடுபடலாம் என்ற தகவலும் கூட கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே பாஜகவில் உள்கட்சி பூசல் என்பது திரைமறைவில் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. எனவே உட்கட்சி பூசல் விவகாரம் தொடர்பாகவும் அதே போல கூட்டணி விவகாரம் தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ளலாம் என்று தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. சமீபத்தில் பார்த்தோம்னா தொடர்ச்சியாகவே பாஜக மாநில தலைவர் மாற்றப்படுவதற்கு சிறிது காலத்திற்கு முன்பிருந்தே தொடர்ச்சியாக நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு வருகை தந்து தமிழக பாஜக அந்த அரசியலில் தொடர்ச்சியாக அவர் நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொள்வது, அவர்களுக்கு அறிவுரை வழங்குவது என தொடர்ச்சியாக அந்த பணிகளை எல்லாம் அவர் மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்திற்கு ஒரு பாஜக உள்கட்சி விவகாரங்கள் அதே போல இந்த நடவடிக்கைகள் கட்சி பணிகள் என அவர் ஒரு பொறுப்பாளராக அறிவிக்கப்படாத ஒரு பொறுப்பாளராகவே அவர் தொடர்ச்சியாக இத்தகைய ஒரு பணியை செய்து வருகிறார். சமீபத்தில் கூட அவர் சென்னை வருகை தந்து நிர்வாகிகளை சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருந்தார். எனவே தற்பொழுதும் அவர் சென்னையினுடைய வருகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நமக்கு தெரியும், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் சமீபத்தில் தான் டிடிவி தினகரன் கூட்டணியிலிருந்து விலகி இருந்தார். மேலும் நயினாரினுடைய தலைமை குறித்து அவர் பல்வேறு கேள்விகளை விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். இத்தகைய சூழலில் நிர்மலா சீதாராமனினுடைய சென்னை வருகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. எனவே சென்னை வரக்கூடிய அவர் நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் கூட அதன் தொடர்ச்சியாக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து உள்கட்சி விவகாரம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி லதா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.